சோயா சங்க்ஸ் வச்சு சிக்கன் டேஸ்ட் அளவுக்கு ஒரு ரெசிபி பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட்டு பேன் வச்சு நல்லெண்ணெய் ஆட் பண்ணி அதில் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் விதையெல்லாம் நீக்கின வரமிளகாயும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போவே கண்டுபிடிச்சிருப்பீங்க, சிந்தாமணி ரெசிபி தான் இது. அதை நம்ம வந்து சோயா சங்க்ஸ் வச்சு செஞ்சு பார்ப்போம். அதுக்கப்புறம் நல்லா வணக்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சோயா சங்க்ஸையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே வந்து சுடுதண்ணியில் போட்டு புழிஞ்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் தண்ணி விட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து லைட்டாக காஷ்மீரி தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸியாக இப்படி வெந்திருக்கும். நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சி ஓகேனாலும் வச்சுக்கோங்க, ட்ரையாக வேணுனாலும் ட்ரையாக பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.